நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டி மீடியா தமிழ். வாக்குண்ட நல்ல மனதுண்ட மலருகுண்ட மேனில் உடுங்க கொண்டு பரம்பிக்கை மேனி தும்பிக்கைய முன்பாதம் தத்தாமல் சார்பாய் நமக்கே செல்வ கணபதியை கை தொழுதோம். தினசரி ராமாயண் தசரத ராமாயண் என் மனதிலே வல்வினைகள் வரபோது நெஞ்சத்தில் ராமா ராமா என்ற உன் பாதம் போற்றுவோமே.
வெற்றியை அடராமா அந்த பிள்ளை இல்லாத ஜனதே அவ பிள்ளை குறை நிற்கிறாமா ஐயோ ஹரிராமா ஐயோ ஹரிராமா ஹரியனுக்கு ஹரிபுரி கதைக்கு வந்து முப்புறத்தை ஆண்டவரை முப்புராரி எந்தனுக்கு அருள்புரி மழை விளக்கில் பிறந்தவே மாய அழகி மாசுரரை சிவபெரி சுடரையா சிவபெரி சுடரையா நகத்து அருள்புரி
வைகுண்ட இளமதியிலே அருளாக்கு சொல்பவரா அப்பேற்பட்ட அண்ணாவே எந்த இடம் போல்வழைக்க எந்த இடம் அகிலமெல்லாம் மேலும் புகழும் படைத்த நாமா நகரமானது எந்த நகரம் என்று கேட்க இது என்ன நகரமையா அதாவது என்ன பூராங்குளம் ஆண்டை பற்றி மெயின்ரோடில் வாழ்ந்து வரக்கூடிய அதாவது வெற்றி நகரில் இருக்கக்கூடிய என் ஐயவாகப்பட்ட பனையடி அன்புப்பதி வைகுண்ட சுவாமியோடு அப்படி வைகுண்ட சுவாமியோடு இருக்கக்கூடிய அறிவுரை ஆலயத்தில் அதாவது இந்த பூராங்குளம் மெயின் ரோட்டில் இருக்கக்கூடிய வெற்றி நகரில் வாழ்ந்து வரக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் மற்றும் அதாவது ஐயா பனையடி அன்புப்பதி என்று சொன்னா சரி அதாவது ஐயாவுக்கு இது 6வது ஆண்டு திருவிழா. 6வது ஆண்டு திருவிழா. எத்தனாவது ஆண்டு? 6வது ஆண்டு பிறந்தது. சரி. ஆமா 2019 உதிச்சது. அப்போ 6வது ஆண்டு திருவிழா. ஆமா ஐயாவுக்கு 193வது அவதார திருவிழா. 193வது அவதாரம். அப்பேற்பட்ட பனையடி அன்புப்பதில் வாழ்ந்து வரக்கூடிய மக்களுக்கெல்லாம் வாக்குவாதத்தை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய என்னுடைய ஐயா அன்புப்பதி வைகுண்ட சுவாமியோடு மற்றும் அதாவது இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய யார் என்று கேட்ட அன்புப்பதி சுவாமியோடு அதாவது அம்மா காளியம்மெல்லாம் கிடையாது எல்லாரும் ஒரே அடக்கமாயிட்டாங்க. அப்ப 21 கூட்டுறவோடு இருக்கக்கூடிய அதாவது நான் அன்புப்பதி வைகுண்ட சுவாமி மற்றும் 7வது நாள் திருவிழா இன்று சீர சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு 7வது நாள் திருவிழாவா? 6வது ஆண்டு அதாவது திருவிழா நடந்துட்டு இருந்தாலும் ஆமா வெள்ளிக்கிழமை ஒளியேறி ஆமா வெள்ளி 1ஆம் திருவிழா ஆமா சனி 2ஆம் திருவிழா சரி ஞாயிறு 3வது திருவிழா ஆமா இங்க 4வது திருவிழா சரி செவ்வாய் 5வது திருவிழா ஆமா அது மட்டுமா என்ன 6வது திருவிழா 6வது திருவிழா வேலைக்கிழமை குருசாமி போட்டு சேர்ந்த செல்வராட்சி என்ற வெள்ளி இசை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏன்னா நாமளே கேட்டுக் கொண்டு இருக்கிறார்கள். நாமளை போல வெள்ளிசை வேந்தர்கள் வெள்ளிசை சக்கரவர்த்திகள்லாம் நமக்கு முன்பாக பாடியிருக்கிறாங்க. நமக்கு முன்பாக பாடியிருக்காங்க. பேர் பெற்றிருப்பாங்க, பரிசு வாங்கியிருப்பாங்க. ஆமா பரிசு பெற்றிருப்பாங்க. இருந்தாலும் என்ன ஒரு குருநாதர் ஒரு உலகத்தை உருவாக்கியது போல முதல்ல சுமந்திரத்தை சேர்ந்த கிருஷ்ண அண்ணாவி ஆமா கிருஷ்ணனாரி
அவருடைய சிஷ்ய பிள்ளைகள் தான் எல்லாம் வரிசையா வந்து அப்பா 4 8 10 15 உருவாக்கிட்டாயா? ஆமா. இது இருந்து நம்ம கோயில்ல 10 நாள் தான் திருவிழா. ஆமா. ஆனா 15 வில்லிசை கலைஞர்களும் வில்லிசை தலைவாளர்களும் இருக்கிறாங்க. ஆமா. அதனால அவருடைய சிஷியராக இருக்கக்கூடிய அதாவது செல்வராஜன் ஐயனார் எழுந்த வில்லிசை குழு சார்பாக மனமான நன்றி தெரிவித்துக் கொண்டு 7ஆம் நாள் திருவிழா மிக சீரும் சிறப்பாக இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம். அப்பேற்பட்ட நல்ல நேரத்தில் அதாவது ஐயா வைகுண்ட சுவாமி அவதாரம் எடுத்ததை நேற்று சோதரத்தை சேர்ந்த ராமன் படிச்சு முடிச்சாங்க. ஆமா. சரி, இன்னைக்கு நாமளுக்கு ராமர் பிறந்தாச்சுன்னு சொல்லி படிச்சிருக்காரு. ஆமா, அவங்க ஐயா வைகுண்ட சுவாமி கதை படிச்சாங்க. ராமரை பிறகு செஞ்சு விட்டார். ஆமா. சரி, அவர் வைகுண்ட சுவாமி பிறகு செய்துட்டு செஞ்சு விட்டார். அவர் செஞ்சாச்சு. இன்று நாமளுக்கு அதாவது உங்களுக்கு எந்த கதை தெரியுமோ நல்லா படிக்க அப்படின்னு சொல்லியாச்சு. அதனால நாம ஹரிராமச்சந்திரமூர்த்தி எப்படி பிறந்தார், எப்படி உலகத்துல எதற்கு அவதாரம் எடுத்தார், இவர்தான் இந்த உலகத்திலே எடுத்திருக்க அவதாரம் எத்தனையோ ஏகப்பட்ட ஆற்று மண்ணே அது ராமன் பிறப்பு என்ன முடியாது. அதில் ஒரு அவதாரமாக இருக்கக்கூடியதான் பனையடி அன்புப்பதி வைகுண்ட சுவாமி. அப்பேற்பட்ட ராமச்சந்திரமூர்த்தி அவதாரத்தை அவர் பிறந்த கதை உங்கள் மத்திய இப்பொழுது பாட இருக்கிறோம். அதாவது ராமாயணம் சொன்னா அது ஒரு பெரிய காவியம், பெரிய காவியம். ஆமா, இந்த ராமாயணத்தை படிக்கணும் சும்மா முடியுமா? சாதாரண முடியாது. ஆமா, அது படிக்க ரொம்ப அழகா இருக்கும். அப்பவே கேட்க இனிமையா இருக்கும். அதனால ராமாயண கதையை உங்கள் மத்தியிலே இப்பொழுது வளர இருக்கிறோம். நாங்க பாடுகிறோம், நீங்க கேளுங்க. சரி. நல்ல நாடு நல்ல நாடு நாவலர்கள் போலும் நாடு மூன்றாவது மனைவி அவரோ
அதானே அவளை ஒற்றுமையா இருக்காங்க. ஆமா அப்பேற்பட்ட சக்கரவர்த்தி அயோத்தி வட்டத்தில் வாழ்ந்து வரக்கூடிய நாளையில் மனைவிமார்கள் 3 பேர்கள் இருந்தால் மட்டும் போதுமா? இந்த தசரத சக்கரவர்த்தி அந்த அயோத்தி பட்டணத்தை நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி செய்து வருகிறோம். நீதியோடும் நேர்மையோடும் நிச்சயத்தோடு ஆண்டு வருகிறார். நீதியோடும் நேர்மையோடு என்று சொன்னால் யாருக்கு எந்த குறை இருக்கக்கூடாது என்று சொல்லி ஆட்சி செய்வார்கள் தசரத சக்கரவர்த்தி. யாருக்குமே இந்த குறை வரக்கூடாது, கண்டிப்பாக இந்த இறங்கி வரக்கூடாது. அப்படி ஆண்டு வருகிறார் தசரத சக்கரவர்த்தி அயோத்தி பட்டணத்தை. அப்பேற்பட்ட தசரத சக்கரவர்த்திக்கு எல்லா செல்வங்களும் ஈஸ்வரனாலே தெரியுமா? அங்கே ஆடு இருக்கு மாடு இருக்கு அருகுணத்தை இருக்கு சோமை இருக்கு சொந்த வந்து அதிகம் உண்டு பாலால குறையும் இல்லை தாழ்வும் இல்லை நன்றியோட பிள்ளையோட நலமுடனே வாழ்ந்துவாரா வாழ்ந்து வரும் நாளையிலே ராஜரக மன்னனுக்கோ என்னையும் நடப்பதாதா தசரத சக்கரவர்த்திக்கு ஈஸ்வரனாலே ஏகப்பட்ட செல்வம் இருக்கிறது. ஒரு நாள் இருந்தா மட்டும் போதுமா? நாட்டிலே இருக்கக்கூடியவர்கள் அதாவது தசரத சக்கரவர்த்தி மனைவிமார்கள் 3 பேர்களோடு அந்த அதாவது அயோத்தியாபுரி பட்டணத்திலே வாழ்ந்து வருகிறார். வாழ்ந்து வரக்கூடிய தசரத சக்கரவர்த்திக்கு ஏகப்பட்ட செல்வம் இருக்கிறது. ஆறு இருக்கு, மாடு இருக்கு, அதுக்கு மற்ற வீடு இருக்கு, சொத்து இருக்கு, சோனை இருக்கு, தோப்பு இருக்கு, துறை இருக்கு. ஆமா தெற்க பார்த்தா செந்தோப்பு, வடக்கு பார்த்தா வடத்தோப்பு, கிழக்கு பார்த்தா பழையதோப்பு, மேற்கு பார்த்தா மந்தோப்பு. சரி, எல்லா தோப்பு இருக்கு. எல்லா செல்வமும் இருந்தா மட்டும் போதுமா? போதாது, எந்த இடத்துல காலை வச்சாதான். சரி, யார் காலு? காலு. எந்த இடத்துக்கு போனாலும் சரி, இது யாரோட இடம்? யார் இடம்? இடம். இது யார் இடம்? இது யார் இடம்? இது பழைய அன்புப்பதி இடம். ஐயோ வைகுண்ட சாமி, வைகுண்ட அருள் கொடுக்கும் சாமி. அவருடைய இடம். ஆமா, அதனால அப்பேற்பட்ட வைகுண்ட சாமி வந்து இருக்கப்பதுனே நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. வருஷம் மாசம். ஆமா, மாசம் கடைசி சரி, பங்குனி பார்க்காத. சரி, அதான் முடியும். இது எப்படி முடிஞ்சது? 23ஆம் தேதி குடியேறி 2ஆம் தேதி புரியும். 2ஆம் தேதி ஆமா, பங்குனி மாசம் 2ஆம் தேதி. சரி, ஆமா. அதனால அப்பேற்பட்ட தசரத சக்கரவர்த்திக்கு மனைவிமார்கள் 3 பேர்களும் இருந்தாலும் எல்லா செல்வம் ஈஸ்வரனாலே இருந்தாலும் அவர்களுக்கு என்ன கவலை திருமண்ணா? இவங்களுக்கு என்னையா கவலை? எல்லா செல்வம் இருக்கக்கூடிய தசரத சக்கரவர்த்திக்கு எல்லா செல்வம் இருக்கக்கூடிய அவருக்கு கவலை என்ன கவலை? கவலை வரக்கூடாது. எல்லா செல்வாக்கு இருக்கு, பணத்துக்கு குறை கிடையாது. சரி, காசு பணத்துக்கு குறை கிடையாது. இடம் நிலத்துக்கு குறை கிடையாது. ஆமா, நஞ்சம் உண்டு, பிஞ்சம் உண்டு. சரி, பிஞ்சம் உண்டு, நஞ்சம் உண்டு, தோப்பு உண்டு, எல்லாம் உண்டு. சரி, இப்படி இருக்கவனுக்கு ஏன் கவலை வருது? என்ன கவலை திருமண்ணா? அவன் என்னையா கவலை? அவர் பிள்ளை இல்ல கவலையது, பிள்ளை இல்ல கவலையது, கவலையது தோணுதையா, மழை இல்ல கவலையது, மன கவலையது தோணுதையா, சந்தோஷலையாதையே குணமுடைய சுமித்திரையா எங்கனவராஜமயா எங்கனவராஜமயா எனக்கு வாய பிரணய
தந்தை இல்லாதவர்க்கு இந்த பூலோகத்தில வாழலாம் மகளை இல்லாதவர்க்கு நாம் மாநிலத்தில் வாழலாம் குழந்தை இல்லாதவர்க்கு குழந்தை இல்லாதவர்க்கு இந்த பூலோகத்தில் வாழலாம் நாம இருந்தால் இதுவரைக்கும் வாழ்ந்து வருந்தாலும் நாமளுக்கு மனக்கவலை தரவில்லையே. நம்ம கல்யாணம் பண்ணி வந்து என்ன ஆச்சு தெரியுமா உங்களுக்கு? எத்தனை வருஷம் ஆச்சு? நம்ம வந்து இன்னைக்கு கல்யாணம் பண்ணி வருஷம் போயிட்டே இருக்கு. வருஷம் போய்கிட்டே இருக்கு. நம்ம வயசும் போயிட்டே இருக்கு. வயசும் போய்கிட்டு இருக்கு. அதனால என் தரத்து பெரியலாம் என்ன எப்படி இருக்காங்க எப்படி இருக்காங்க? கால் நொண்டி சரி கை நொண்டி இருக்கணும். அவன் வாய் சிரிஞ்ச வாய் மூக்கிறேன் கால் போன கை போனதான் 7 பிள்ளை இருக்காயா? 7 பிள்ளை வச்சிருக்கா. ஒரு பிள்ளை 2 பிள்ளை 7 பிள்ளை வச்சிருக்கா. நல்ல பிள்ளை கிடையாது. ஆமா எனக்கு 3 பிள்ளை இருக்கு. அப்பேற்பட்ட கஜேந்திர சக்கரவர்த்தி மனைவியாகப்பட்ட கோசலை கையாசி சுமத்திரை நான் இவன் ஒன்னா படிச்சியா? ஒரே காலேஜ் உடுக்காரு நீங்களும் ஒன்னா படிக்க ஒரே கிளாஸ்மேட் அது கிளாஸ்மேட். ஆமா சரி. அவளுக்கும் வைகாசி வருஷம் கல்யாணம். வைகாசி முதல் தேதியில அவளுக்கு கல்யாணம். ஆமா சரி. உங்களுக்கு எனக்கு வைகாசி மாசம் முதல் கல்யாணம். உங்களுக்கு முதல் கிழமையில கல்யாணம். ஆமா. ஆனா என்ன இவளுக்கு கல்யாணம் 10ஆவது மாசம் ஒரு பிள்ளை வந்துட்டா. 10வது வயசுல ஒரு பிள்ளை வந்துட்டா. 10ஆவது மாசம் திதில கிளம்பனா திதி கொடுக்கறதுல ஐயா மறு வருஷம் 2வது குழந்தை. 2வது ஒரு குழந்தை. ஆமா. சரி. அன்னைக்கு 6 பிள்ளை. சரி. 7வது பிள்ளை பொட்டு நினைச்சு ரொம்ப தவறு புருஷமே இருந்தாவ. சரி. 7வது பொட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சரி. அது காய் நொண்டியா போட்டு ஆம்பளை இருக்காங்க. மறுபடியும் கால் நொண்டி கை நொண்டி 7 வச்சிருக்கான். அப்போ 7 பிள்ளை என்னுடைய இடத்துல எனக்கு எதிர்த்தவா இருக்கிறாங்க. எனக்கு ஒரு பிள்ளை யாரையும் புழுவும் இல்ல பூச்சியும் இல்ல. பூச்சியும் இல்ல புழுவும் இல்ல. அது அடுத்த அதனால தசரத சக்கரவர்த்தியிடத்திலே கோசலை கையேசி சுமத்திரை. சரி. ஒரு மனைவி 3 பேர்களும் ஒரு மனுஷன் அழுது புலம்புற என்ன ஆகும்? 3 பேர் சேமா என்ன கையேசி என்னையா கோசலா என்ன சொல்லக்கூடாது. 3 பேர் சேர்ந்து சொல்லுவோமே. 3 பேருக்கு தானே குழந்தை இல்ல. அப்புறம் 3 பேர் சேர்ந்து தான் சொல்லணும். அதனால நம்ம மனைவிட்டே சொல்லணும். புரிஞ்சதான் சொல்லணும். அதனால பிள்ளை இல்லாத காரணத்தால்